2026ல யார் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? பிடிக்கணும் மதரசா பக்கம் கூட்டிட்டு தான். இல்லை, பழைய இதே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு ஒரு ஃபீல். இல்லை, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே மேஜராக சப்போர்ட்டிவ் இருக்குது. டிஎம்கே தாங்க. எங்களுது எல்லாமே டிஎம்கே தான். இந்த 2026ல் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் ஆட்சி தான் நல்லா இருக்கு. இல்லை, இவங்க தான் திமுக கட்சி தான் நல்லா செய்கிறாங்க. இப்போது இந்த தொகுதியில் யாரை ஜெயிக்கணும்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரணும். புதுசாக வரவங்கன்னு பார்த்தோன்னா இப்போ டிவிக்கே வந்துருக்குது. அவங்களுக்கு அவ்வளோ திறமை இல்லை, அருமையாக இப்போ திறமை எல்லாமே அப்படி தெரியாமல் வந்துருக்காங்க. வழக்கம் போல் டிஎம்கே தான் வரும் இந்த வருஷம். ஆப்வியஸ்லி டிஎம்கே தான் வரும். டிஎம்கேக்கு தான் சாதகமாக போகும். இந்த டிவிக்கே தான். எதனால? ஏன்னா அவங்க இந்த தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா மத கலவரம், ஜாதி கலவரம் எதுவுமே இருக்காது. அடிப்படை பேசுங்க. இன்றைக்கி கல்வி தரத்தில் தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. அதாவது குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், அதை மதியமும் கொண்டு வர்றதுக்கு, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு, பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தது. இலவசம் இல்லாமல் உரிமை தொகை என்பது ஒரு நாகரிகமான வார்த்தை. அது மாதிரி எப்படி இந்த மாற்றுத்திறனாளி என்று பேர் கலைஞர் வச்சாரோ அது மாதிரி ஒரு நாகரிகமான அரசியல் தமிழ்நாட்டில் நல்ல அரசியலாக ஓடி இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தளவு ஜோசப் சாமுவேல் நல்லா பண்ணியிருந்தார். அது மாதிரி இப்போ இருக்கிறவங்க ஒரு கவுன்சிலருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க, அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு, இந்த வார்டை பொறுத்தளவு, இங்கே இருந்த வார்டுனுடைய கவுன்சிலர் சந்தானா அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருவாங்க, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நல்லா செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அவங்களும் இந்த திட்டங்களை எல்லாம் மேம்படுத்தி தரோம் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்கிறவங்களாம் யாரும் செய்ய முடியாது. வானத்தவில்லா வளர்ச்சி காட்டுறேன்னு வாயால் சொல்கிறவன் செய்ய மாட்டான், வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு விளக்கின விட மாட்டான். இது பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள். அதனால் இந்த தொகுதியை பொறுத்தளவு கண்டிப்பாக திமுகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். தமிழ்நாட்டில் திமுக தான் வரணும். தொடர் வெற்றி. எம்ஜிஆர் எப்படி தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தாரோ அது மாதிரி கலைஞருடைய மகன் முத்துவேல் ஸ்டாலின் தொடர் வெற்றியை பெற்றிருக்கார். மீண்டும் அவர் அரியணை ஏறுவார். அது எங்களை ஆக்கப்பூர்வம்னு ஆழ்மனதோடு நாங்கள் ஆதரிக்கிறோம், உண்மையான முறையில். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்காரு. எண்ணற்ற திட்டங்கள், கணக்கிலடங்காத திட்டங்கள், இன்னும் நிறைய திட்டங்கள் செய்வாங்க. ஆமாம், மத்திய சர்க்கார் நிதி கொடுக்காத இருந்து இவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றிருக்கார். ஆமாம், அதனால் இந்த கூட்டணிக்கு தான் எங்களுடைய ஓட்டு, மற்ற எந்த கட்சிக்கும் கிடையாது. ரேஷன் பொருளில் எங்களுக்கு தாய்மானவர் திட்டத்தில் வீடு தேடி வந்துடுது, மருத்துவமும் அது மாதிரி வந்துடுது. எல்லாமே நமக்கு எந்த இப்போ மகளிருக்காகன்னு திமுக அறிமுகப்படுத்திருக்க எல்லா சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குது. ஆமாம், எங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறையா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அதுபோக இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்ட்ரீட்டில் சிறுவர் பூங்காலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ணாங்க. முக்கியமாக நம்ம இதிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுபோக எலக்ட்ரிக் சுடுகாடு முகப்பேரில் இப்போ வந்திருக்கு, அதுவும் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இல்லை, புதுசாக வந்திருக்கவங்களுமே பல விதமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுக்குறதையே நாங்கள் இன்னும் மேம்படுத்தி கொடுக்குறோன்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு மாற்றம் வேண்டாமா? மாற்றம் வேண்டாம், இதுவே கண்டினியூ ஆகட்டும், அதுதான் விரும்புகிறோம். ஏன்னா நான் 40 வருஷமாக இருக்கிறேன் இந்த இடத்துல, இப்போ தான் வருது. இல்லை, 5 வருஷமாக இருந்திருக்காங்க, இன்னும் மறுபடியும் அவங்களே வரணும்னு உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கிடையாது. யார் வந்தால் நமக்கு என்னங்க, யார் வந்தால் என்ன, நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம், வரோம், போகிறோம், சாப்பிட்றோம். ஆமாம், புதுசாக வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? அது கொடுக்கலாம், நாம் சொல்ல முடியாத யாருன்னு யார் வந்து சொல்ல முடியாது. அதை பற்றி உங்கள் விருப்பம் யார் வரணும்னு? என்னுடைய விருப்பம் டிஎம்கே தான் வரணும். டிவிக்கே. எதனால டிவிக்கேவை சூஸ் பண்ணுறீங்க? சேஞ்ச் வரணும், சேஞ்ச். அதுக்காக நான் சூஸ் பண்ணுறேன். இல்லை, வேறு எதுவும் ரீசன்ஸ் இருக்கா? இப்போ இருக்கிற ஆட்சியில் குறைகள் இருக்கிறதுனால குறைகள் இருக்குது. உமன்ஸுக்கு சேஃப்டி இல்லை, தென் ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கரெக்டான டைமுக்கு வரதில்லை. ஸோ அதனால் ஒரு சேஞ்ச் வரணும் கண்டிப்பாக. எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஓட் பவர் வச்சு நான் டிசைட் பண்ணுறேன். ஜனங்களுக்கு நிறைய செஞ்சுருக்குறோம். நிறைய செஞ்சதுனால இங்கே இருக்கிற ஜனங்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவு நிலை தான் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இந்த பக்கம் மழைநீர் கால்வாயெல்லாம் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது.
இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்து 21க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த 93வது வட்டத்தில் மட்டுமே மழைநீர் கால்வாய் நாங்கள் கட்டியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த காரிய மேடைகள், பொது கழிப்பிடங்கள் எல்லா ரோடையுமே சரி பண்ணி கொடுத்துருக்குறோம். சின்ன சின்ன சந்தெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்லாக் பிளாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கல்லுலேயே அந்த சாலைகளை போட்டு கொடுத்துருக்கோம். எந்த விதமான குறையும் இல்லாமல் மக்களை பார்த்துக்குறோம். அதே மாதிரி இந்த மகளிர் உரிமைத்தொகை, தலைவர் கொடுத்துருக்கிற மகளிர் உரிமைத்தொகை, இந்த விடியல் பயணம், இந்த திட்டங்கள் வந்து இந்த பகுதியில் நிறைய மக்கள் பயனடைந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பகுதி என்பது திமுகவினுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பகுதியாக இந்த பகுதி இருந்துக்கிட்டு இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த பகுதி திமுக கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. பெரும்பாலான இளைஞர்கள் இப்போ புதுசாக வந்திருக்க கட்சி ஒரு மாற்றத்தை தரலாமே அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்க பார்க்குறாங்க. இந்த தொகுதியில் அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த பகுதியில் இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு 10 பேர் 5 பேர் அந்த மாதிரி சில குழுக்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே எங்கள் பார்வையில் வளர்ந்த பசங்க. அவங்களுக்கு அனுபவமும் இல்லை, மக்களோட கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றணுங்கிறதும் இல்லை. அவங்களுக்கே பார்த்திங்கன்னா நாங்களே சில உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனவே அவங்க வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் கழித்து ஒரு அனுபவ ரீதியாக அரசியலை மக்களிடமிருந்து என்னெல்லாம் கற்றுக்கணும், மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத ஒரு அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த இளைஞர்களை அரசியல் படுத்தி ஏதோ ஒரு வகையில் பொது சேவைக்கு பயன்படுத்த முடியும்னு நாங்களே விரும்புகிறோம். எனவே இப்போ இருக்கிற எலெக்ஷனில் அவருடைய பாதிப்பு எந்த வகையிலையும் திமுகவை பாதிக்காது. நிறைய மகளிருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. மகளிர் உரிமை திட்டம் வருது. எங்களுக்கு வழிகால் வசதியெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருங்க. மழை நீர்லாம் நல்லா போகுது. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு பிரச்சனைன்னா உடனே போய் சொல்கிறது பக்கத்தில் டிஎம்கே ஆளுங்க செயலர்கள் இருக்கிற உடனே செய்கிறாங்க. அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் டிஎம்கேக்கு தாங்க. இந்த 5 வருஷமாகவும் இங்கே இருந்தவங்க வந்து ரொம்ப எளிதாக அணுக முறையில் தான் இருந்திருக்காங்க. ஆமாங்க, எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது இங்கே டிஎம்கேன்றதுனால. உடனே போய் சொன்ன எந்த வேலையும் உடனே பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ முதல்ல எனக்கு மகளிர் தொகை வராமல் தான் இருந்துச்சு. போய் சொன்ன உடனே முடிவு எடுத்து அவங்க உடனே எனக்கு மகளிர் தொகை இப்போ வருது. 1000 ரூபாய் வந்துடுச்சு, உடனே வருது எனக்கு. அதனால் எனக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போட விருப்பங்க. டிஎம்கே இல்லைன்னா நாங்கள் இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு கலைஞர் வந்து நல்லா செஞ்சுருக்குறாரு. இது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும் போதே அழுகு வந்துடுது. சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக அவங்க தான் இருந்திருக்காங்க. எல்லா விதத்துலேயும் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்கிறாங்க. ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது எனக்கு வந்த பென்ஷனை கூட நிப்பாட்டிட்டாங்க. இப்போ திருப்பி டிஎம்கே வர விட்டு தான் எனக்கு காசே வருது. அதனால் நீங்கள் டிஎம்கே தான். மருமகளுக்கும் உரிமை தொகை வருது, எனக்கும் வருது. 5 வருஷத்தில் முன்னாடி முடிஞ்சதில்லை. இந்த வருஷமாக அவர் வரணும் ஆசை எங்களுக்கு இளைஞர் சார்பாக. அவர் நிறைய நலத்திட்ட உதவி நிறையா பண்ணியிருக்காரு. யங்ஸ்டருக்கு நிறையா வேலை வாய்ப்பு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இந்த வாட்டி 2026 நம்ம ஸ்டாலின் வரணும்னு ஆசைப்படுறேன். இந்த 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் புதுசாக கொஞ்சம் பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே? நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், வாய்ப்பு கொடுக்கலாம். பட் ஆனால் இப்போ நம்ம சிஎம் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது. இளைஞருக்கு எங்கள் குடும்பம் இளைஞருக்கு பார்த்தா லேப்டாப் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறையா காலை உணவு திட்டம் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி யங்ஸ்டருக்கு இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணுற சொல்லியிருக்காரு. இன்னும் ஒர்க்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த ஆட்சியில் அறிக்கையில் விட்டுருக்காரு. ஸோ அதனால் நாங்கள் டிஎம்கே சப்போர்ட் பண்ண முடியல. இப்போ தாவேக்கா கட்சிக்காரங்க கொடுத்துருக்க அறிக்கையில் கூட அவங்க வந்து இந்த திட்டங்களையே தான் மேம்படுத்தி இதை விட மேம்பட்ட விதமாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்குல்ல. ஏன்னா ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்கா சிஎம்மு. அது மாதிரி எஜுகேஷனுக்கும் நிறையா இது பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தா, மற்ற கட்சிக்காரங்க பார்த்தா சிலிண்டர் கொடுப்பேன், அது கொடுப்பேன், வாஷிங் மிஷின் கூட சொல்கிறேன். ஆனால் இது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக நிறையா வேல்யூவாக எஜுகேஷன் என்ன தேவையெல்லாம் பண்ணித்தர நம்ம ஸ்டாலின். ஸோ அதனால் நம்ம லைக் பண்ணுறோம். நம்ம அதாவது எப்படின்னா, இப்போ நிறைய குடும்பத்தில் வந்து எல்லாருமே வந்து தண்ணி போட்டுட்டு மெயினாக வந்து ஒயின் ஷாப்பு ஒழியணும். ஒயின் ஷாப்பு ஒழிச்சா தான் மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் சின்ன வயசுலேயே போதையை போட்டுட்டு ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அம்மா அப்பா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அவனுங்க வந்து இந்த போதை கஞ்சா அது இதுன்னு குடிச்சிட்டு கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் ஒரு தாய் தகப்பனை கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் போகிறானுங்க. அதனால அது ஒழியணும். அது ஒழிஞ்சுன்னா நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு வந்து இப்போ பெண்கள் வந்து நடமாட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கிடையாது. போலீஸ்காரங்களாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கல மக்களுக்கு வந்து. அவங்க வந்து ஒரு ஸ்டேஷனுக்கே போனால் கூட ஒரு பணக்காரங்களுக்கு ஒரு இதுவும் ஏழைக்கு ஒரு இதுவும் தான் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து சரிசமமாக கொண்டுட்டு வரணும். மக்களை வந்து சமமாக பார்க்கணும். இப்போ வந்து மக்களுக்கு எப்படின்னா எல்லாம் பாதுகாப்பாக போகணும். பாதுகாப்பு தேவை. மெயினாக பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை.
நீங்கள் யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வந்து இப்போ நாடு வந்து ஆட்சி மாறணும். ஆட்சி மாறினா விஜய் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்தால் நாடு நல்லா இருக்குன்னு எங்களுக்கு ஒரு, அதாவது விஜய் வந்தால் நாடு நல்லா இருக்குன்னு எங்கள் மனசு தோணுது. எதனால மறுபடியும் அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறீங்க? அவங்க இப்போ எல்லாமே நல்லா செய்கிறாங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போ நல்லாவே எல்லாருக்கும் எதுவுமே எல்லாமே செய்கிறாங்க. அதனால் அவங்க தான் நாங்கள் போடுவோம். புது கட்சியாக வந்திருக்கவங்களும் இவங்க பண்ணுற திட்டங்கள் எல்லாம் மேம்படுத்தி பண்ணி தரோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே? இல்லை, அவங்க புது கட்சி, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இவங்க வந்து நல்லா பண்ணுறாங்க, இவங்களுக்கு தான் நாங்கள் பண்ணுவோம். அரசியலில் ஏதோ ஒரு சினியினுடைய பேக் பேலன்ஸ் வந்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. மக்களுக்கு வந்து வேலை செய்கிற மாதிரி வேணும். ஒரு 5 இயர்ஸ் டேர்மில் வந்து மக்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன தேவையில்லைன்னு பார்த்து அத்தியாவசியமான எதெல்லாம் தேவைன்றது இந்த கவர்மெண்ட் நல்லா பண்ணுது. குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் சாப்பாடு, மார்னிங் மத்தியான சாப்பாடு கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்து அந்த குழந்தைங்கள ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆக்குறது. அந்த குழந்தைங்க வளர வளர நல்ல சிட்டிசன்களை உருவாக்க முடியும் நம்ம ஸ்டேட்டில். அதுவும் இல்லாமல் அந்த மருத்துவ காப்பீடு, சில அதர் பெண்களுக்கான இலவச பயணம், உதவித்தொகை எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ரேஷன் ஆஃபீஸில் எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. சில சமயத்தில் முதல்லலாம் அப்படி இல்லை, ரெகுலராக கிடைக்காம வந்து இப்போ ரெகுலராக கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அறநிலையத்துறை அமைச்சு அந்த டிபார்ட்மெண்ட் நல்லா வேலை செய்யுது. புறம்போக்கு நிலம் எங்கெங்கெல்லாம் வந்து கையகப்படுத்தினாங்க, ஆக்கிரமித்திருந்தாங்களோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் கவர்மெண்ட் எடுத்து எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் பண்ணுது. ஆன்மீக விஷயத்திலும் நல்ல அவங்க ரிலீஜியஸாக என்னென்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க. அந்த விஷயத்துலையும் நல்லா பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓவராலாக இந்த கவர்மெண்ட் வந்து எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப முன்னேறி கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஃபேமிலிக்கு வந்து தேவையான விஷயம். ஏன்னா பொம்பளைங்களாம் வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருப்பாங்க. பணத்தை செலவு பண்ணுறதுலையும் சரி, சிக்கனமாக இருக்கிறதுலையும் சரி, அவங்க குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. இந்த கவர்மெண்ட் வந்து நிறையா பார்த்து செய்யுது. எஸ்பெஷலி பஸ் ஸ்டாண்டுங்க, டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். எல்லா ரூட்டுக்கும் பஸ் இருக்குது, வசதியாகவும் இருக்குது. இப்போ இதில் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சீனியர் சிட்டிசன்லாம் வந்து ஒரு 10 ஃப்ரீ பஸ் பாஸ் தராங்க. அது நான் சீனியர் சிட்டிசன் முறையில் நான் நல்லபடியாக யூஸ் பண்ணுறேன். ஹாஸ்பிட்டல் போகும்போது யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ் போகும்போது யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு ரிட்டையர் ஆன பிறகு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுறாங்க. நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த பிரசிடென்ட் கவர்மெண்ட்டு மறுபடியும் வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தி இருக்குது. இவங்க மேலே கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றலைன்னு ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கிறாங்கல்ல. அதாவது வாக்குறுதி வந்து எந்த கவர்மெண்ட்டும் வந்து 100% நிறைவேற்ற முடியாது. அவங்க டைம் தேவை. அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு திரும்ப 4.5 வருஷமாக அவங்க செஞ்ச ஒர்க்கு வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது. அதுக்கு மேலே பண்ணணுன்னு சொன்னால் அவங்க மறுபடியும் டைம் கொடுக்கணும். இப்போ இந்த டேர்மில் வந்து பண்ண முடியாமல் இன்கம்ப்ளீட் ப்ராமிஸ்லாம் வந்து அடுத்த டேர்மில் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா எப்போதுமே அந்த டிமாண்ட் வந்து தேவைன்னு தான் இருக்குது. வசதிலாம் வந்து செய்ய பத்தலை, ஜனத்தொகை பெருக்குது, டிமாண்ட் நிறையா ஆகுது. ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஃபைனான்ஷியல் எல்லாம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதே வந்து இந்த கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப்பெல்லாம் வந்தால் இன்னும் சுபிட்சமாக இருக்கும். எஸ்பெஷலி எஜுகேஷனும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு தான் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இவ்வளோ உதவி இல்லாமல், சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவி இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் இண்டிபெண்டாக அவ்வளோ செய்யும்போது நம்ம கோஆப்ரேட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி கவர்மெண்ட்டை கொண்டு வரணும், ஆட்சிக்கு வரணும். குறை நிறைய எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. எந்த கவர்மெண்ட்லேயும் இல்லை, எந்த கட்சியிலையும் சரி, எந்த ஆட்சியிலையும் குறை நிறைய இருக்க தான் செய்யும். அது ஓவராலாக பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும். அவங்க சப்போர்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றது. இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து இப்போது சோஃபார் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு ஆட்சியிலும் சரி, ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி, கருணாநிதி ஆட்சியிலும் சரி, இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து எல்லாரோட அனுசரிச்சுன்னு போகுது. அவங்க கூட இருக்கிற அலையன்ஸ் பார்ட்டிஸ்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எல்லாரையும் கூடி வச்சு பேசி முடிவெடுத்து சுமூகமாக முடிக்கிறாங்க. சண்டை போடாமல், எடுத்து பேசாமல், யாரையும் மதிக்காமல், அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்து எஸ்பெஷலி சீஃப் மினிஸ்டர் ரொம்ப ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பாடுபடுறாரு. நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எல்லாரையும் போய் பார்க்குறாரு. எஸ்பெஷலி மேடம், இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் சும்மா ஒரு ஸ்டேட் போர்டு வச்சுன்னு நான் ஒரு 2-3 பொங்கல் ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் நடத்தினுப்பாங்க. நான் ஸ்போர்ட்ஸ்மேன் தான். 80s வந்து நான் பொங்கல் ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடி வின் பண்ணிக்கிறேன்.
இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் எஸ்பெஷலி நம்ம துணை முதலமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, இது நம்ம அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாரு. நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஏஷியன் லெவலில், நேஷ்னல் லெவலில் ஏதாவது இன்விடேஷன் மீட்லாம் வந்து அனுப்புகிறாரு. பசங்க ஜெயிச்சுட்டு வராங்க, நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. அவங்களாம் வந்து ஊக்கத்தொகைலாம் கொடுக்குறாரு, உதவித்தொகைலாம் பண்ணுறாரு. எஸ்பெஷலி கிட்டு, ஸ்போர்ட்ஸ்மேன் தேவையான கிட்டு, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கிட்லாம் இவங்க கொடுக்குறாங்க. சில பிள்ளைங்களாம் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் அந்த அனுபவமே தெரியாது, என்ன எப்படி எந்த கிட்டு போடணுன்னு தெரியாது. இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி ரொம்ப அருமையாக அந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியாலையும் நல்லா டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்போ பேசிக்காக வந்து எஜுகேஷன் நல்லா இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். எஸ்பெஷலி எல்லாமே நார்த்தில் கவர்மெண்ட் சரி, பிஜேபியோட கவர்மெண்ட்டுன்னு ஒரு பாராட்டுறோம். எல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐநாவில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸ்டாலின் யார் இதுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு இவர் செயல்பாடுங்க இருக்குது. எல்லாம் அவரை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும் எல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து என்ன சொல்கிறது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வர்றாரு. இங்கே வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறாரு, ஃபேக்ட்ரிங்க கட்டுறாரு, வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுவும் இல்லாமல் இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை பிள்ளைங்க பேக்ரவுண்ட்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு குக்கிராமத்தில் வந்த பிள்ளை வந்து ஃப்ரெஞ்சு படிக்குது, ஜெர்மனிக்கு ட்ரைனிங் போய்ட்டு வருது, ஐஐடி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் வாங்குது. இதெல்லாம் வந்து அவருடைய திறமை, நிர்வாக திறமை தான் காட்டுது. நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் இந்த இருக்கிற சூழ்நிலையை கம்பேர் பண்ணும்போது இந்த பழைய கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட்டே வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் அதுக்காக முயற்சி பண்ணுவோம். ஆனால் டிவிக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஓட்டு பிரிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்ட ஒரு 2 தொகுதியில் நிற்கிறதுனால ஓட்டு பிரிஞ்சிடும். ஏடிஎம்கேவும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் வாக்குறுதி சொல்கிறாங்க ஜனங்களோட ஓட்டு வாங்குறதுக்காக. இவங்க சொல்கிற தேர்தல் வாக்குறுதியும் சேம் தான், காப்பி பேஸ்ட் தான். இவங்க 2000 ரூபாய்னா அவங்க 2500 ரூபா, விஜய் 2000 ரூபா. இதில் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை, சேம் ஆட்சி சொல்லி தான். எது வந்தால் நல்லா இருக்கும்னா வேறு எதனா டிஃப்ரெண்ட்டான கட்சி எதனா. இப்போ இருக்கிறவங்களே தொடர வேணான்னு ஏன் நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, ஒரு மாற்றம் வேணும்ல, மாற்றத்துக்காக. வேறு எதுவும் பர்டிகுலர் ரீசன் எதுவும் இல்லையா? இல்லை ரீசன்ஸ் இருக்குது, அது வெளிப்படையாக சொல்ல முடியாதுல்ல. அதான் மாற்றம் தேவைப்படும், டிஃப்ரென்ஸ் வேணும்ல. மாற்றம்னா யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் அந்த டிஎம்கே இல்லாமல் டிவிகே இல்லை நாம் தமிழர் அந்த மாதிரி 2 பேரில் யார் வந்தாலும் உங்களுக்கு ஓகே. எதனால அவங்க வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? புதுசாக வரணும். இல்லை, இப்போ இருக்கிறவங்களே தொடர வேணாம்னு ஏன் நினைக்கிறீங்க? திமுகவும் பார்த்துருச்சு, ஏடிஎம்கவும் பார்த்துருச்சு, அதனால் டிவிக்கே தான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏதாவது காரணம் இருக்கா அவங்க வரணும்னு எதிர்பார்க்கறதுக்கு? இல்லை அவர் அண்ணன் விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவர் 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் உங்களுக்காக தான் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. அது என்னோட புதுசாக வர்றாரு, புதுசாக வரணும், எல்லாமே மாற்றம் கொடுக்கணும். எதனால அவங்களுக்கு சாதகமாக முடியும்? ஏன்னா அவங்க நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்காக, திரும்ப நிறையா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அதனால டிஎம்கே வரும்னு சொல்கிறேன் நான். ஒரு செட் ஆஃப் இளைஞர்கள் வந்து புது கட்சியை விரும்புகிறாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஒரு இளைஞராக நீங்கள் டிஎம்கேவை ஆதரிக்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை, சும்மா எல்லாம் தற்குறியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க நிறையா கொள்கையெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் இதெல்லாம் இப்போ நல்லா பண்ணுறதுனால நாங்கள் ஒரு இளைஞர்கள்லாம் இதாக இருக்கிறதுனால டிஎம்கேல தான் இது பண்ணுறோம் நாங்கள். உங்கள் கருத்து டிஎம்கேக்கு தான்? ஆமாம். உங்கள் கருத்து என்ன சார்? நானும் டிஎம்கே தான்க்கா. இல்லை, என்ன காரணமா மறுபடியும் டிஎம்கேவே வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் அதான் அண்ணன் சொன்ன மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான்க்கா. இல்லை, நீங்களும் மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிற அந்த இளைஞர்கள் மாதிரி இல்லையா? இல்லை நானும் டிஎம்கே தான். ஏன்னா இவங்களை தவிர வேறு யாரும் கொண்டு வர மாட்டாங்க இந்த மாதிரி எதுவும். அதனால நாங்கள் இதே தான் விரும்புகிறோம்.